குயில் இசை கேட்டு மாமனார் எந்திரிச்சு காஃபி குடிக்கிறதுக்கே உட்காந்தாச்சு போலயே. மாமா காஃபி குடிக்கிறீங்களோ? ஆமாம்மா. நீ எங்க காலையிலேயே முருங்கைக்காயை தூக்கிட்டு வர? காலையில் சாம்பாருக்கும் மத்தியானம் அவியலுக்கு அப்புறம் வாழைக்காய் கூட்டுக்கெல்லாம் தேவைப்படும்னு மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டேன் மாமா. அதுக்குள்ள கடையெல்லாம் திறந்துட்டானா என்ன? இல்லை மாமா, இது சரசக்கா வீட்டு கொள்ளையில் மரம் இருக்குல்ல, அங்கே முளைச்சது. அதான் அவங்க கிட்ட தான் காசு கொடுத்து வாங்கிட்டு வரேன். சரி சரி. எம்பிட்டு? 5 காய் 20 ரூபா. சரி சரி. அப்போ காலையில் இன்னைக்கு என்ன இட்லி சாம்பாரா? ஆமாம் மாமா. என்னாலும் அந்த இட்லி சாம்பார் தான். ஒரு நாளைக்கு நின்று தோசை சுட்டு கொடுத்தா குறைஞ்சா போவே. ஏத்தே வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம் தே, எல்லாருக்கும் ஆளுக்கு குறைஞ்சது ஒரு 4 தோசைன்னு சுட்டாலும் என்ன நேரம் ஆகும் தே. என்ன ஆனா என்ன, எல்லா வேலையும் வெட்டி முடிச்சிட்டு நீ என்ன வேலைக்கா போற? அங்கே இங்கே உட்காந்து ஊர் கதை தான் பேசிக்கிட்டு இருக்க போற. இதுக்கு வெள்ளனையே ஒரு 4 தட்டு இட்லி அவிச்சு கொட்டிட்டா முடிஞ்சது உனக்கு வேலை, அப்படித்தானே? இங்க பாரு லீலா, இட்லியா இருந்தா என்ன தோசையா இருந்தா என்ன, எல்லாம் ஒரே மாவுல தானே செய்யறீங்க. கேளுங்க மாமா. ஒரே மாவு தான், ஆனா வித்தியாசம் இருக்குல்ல. சரி, அப்படியே இருந்தாலும் அவ என்ன தினமுமா இட்லியா உனக்கு அவிச்சு கொடுக்குறா? ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் பூரி, ஒரு நாள் இடியாப்பம், ஒரு நாள் உப்புமா அப்படின்னு மாத்தி மாத்தி தானே பண்றா. ஆமா, நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவ இப்படி குட்டி சோரா போய் நிக்கிறா. அவளும் ஒத்தையில எவ்வளவு வேலையை தான் பாப்பா. ஏன் இவன் ஒருத்தி தான் உனக்கு மருமகளா? இன்னொருத்தி இருக்கால மூத்தவ, அவளை எந்திரிச்சு பார்க்க சொல்லேன். முதல்ல அவன் நேரத்துக்கு எந்திரிச்சிருப்பாளா? நேற்று 2 பிள்ளைகளுக்கும் பாடம் சொல்லி கொடுத்துட்டு நைட்டு தூங்குறதுக்கே அவளுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு. அப்புறமா காலையில வெள்ளனை எந்திரிச்சு வேலை பாருன்னா அவ எப்படி பாப்பா? அப்ப இவளை மட்டும் பார்க்க சொல்ற? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன ரிட்டையர் ஆனமா வீட்டோட உட்காந்து நேரத்துக்கு காபி டீ டிபன் சாப்பாடுன்னு சாப்பிட்டமான்னு இருங்க. நீ முதல்ல 2 மருமகளையும் ஒரே மாதிரி நடத்த பாரு. எல்லாம் எனக்கு தெரியும். நான் 2 பேரையும் ஒரே மாதிரி தான் நடத்துறேன். இவ சமையல் பண்ற அழகுக்கு இவன் ஒத்தையிலே சமையல் பண்றா. காய்கறி எல்லாம் அவ தான் கட் பண்ணி கொடுக்குறா. எங்க எந்திரிச்சிருக்கா கட் பண்ணி கொடுக்கறதுக்கு? ஆமா, இந்த சாம்பாருக்கு என்ன கிலோ கணக்குல காய் நறுக்கணும்? ஒத்த முருங்கைக்காய், ஒத்த கேரட்டு, ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி. இது போதாதாக்கும். இதை நறுக்கிறதுக்கு 78 ஊர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வருவாங்க. ஒரு பக்கம் இங்க குக்கர்ல சாம்பாரை வச்சுட்டா இன்னொரு பக்கம் அங்க இட்லி பானையில இட்லி மாவு ஊத்தி வச்சா வெந்துகிட்டு கிடக்கும். அதுக்குள்ளேயே அங்க சட்னி அரைச்சா வேலை முடிஞ்சது. ஒரு 10 நிமிஷம் வேலை. இதை பாக்குறதுக்கு குடும்பமே ஒண்ணு கூடி வேணா பாப்போமா? உன்னை திருத்தவே முடியாது. என்னன்னு போ, உங்க பஞ்சாயத்துக்குள்ள நான் வரல. நீ என்ன நின்று வழக்காடிக்கிட்டே இருக்காம போய் வேலையை பாரு போ. இன்னைக்காவது தோசையை ஊத்தி கொடு எல்லாருக்கும். ஏத்தே நான் என் வீட்டுக்காரரு, அப்புறம் நீங்க 2 பேரு, அதுக்கப்புறம் அக்காவும் மாமாவும் அவங்க பிள்ளைங்க 2 பேரும், எத்தனை பேருக்கு தே தோசை சுடுறது? 8 பேர் இருக்கோம் தே. ஒரு 4 தோசைன்னு கணக்கு பண்ணாலும் என்னங்க 32 தோசை சுடணும் தே. அதான் அப்படித்தான். என் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் இப்படி கணக்கு பார்த்துக்கிட்டே இரு. வீடான வீட்டில் இப்படி ஆக்கி போடுறதுக்கெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா குடும்பம் உருப்பிடுமா? ஏத்தே இல்லத்தே, அப்படி இல்லத்தே. இங்கே பாரு, இட்லி அவிச்சேனா இட்லி பாத்திரம் தட்டு துணி அம்புட்டையும் கழுவி கவுத்திக்கிட்டு இருக்கணும். இதுவே தோசை கல்லுன்னா தோசையை சுட்டு முடிச்சோடனே அந்த பக்கம் தூக்கி வச்சிடலாம். உனக்கு வேலை லேசாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன். போய் வேலையை பாரு. ஆமாம், அங்கே அடுப்படியில் டைல்ஸ் தரையில் நின்று சுட்டு பார்த்தா தெரியும். 32 தோசைன்னு சும்மா ஒரு கணக்குக்கு தான் சொன்னேன். அதுவே சமயத்தில் 40 கிட்டக்க தொட்டுரும். காலங்காத்தால இடுப்பே ஒடிச்சு போகும். அதுக்கப்புறம் மத்தியானம் எப்படி வேலையை பார்க்கறது? இதே என்னது வாய்க்குள்ளே முணங்குற? ஒன்றும் இல்லத்தே, இந்த போகிறேன்னு சொன்னேன். சரி, உளுந்தாங்களையம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க தே. சரி போ, முருங்கைக்காயை அடுப்படியில் கொண்டே வச்சுட்டு ஒரு கிண்ணம் எடுத்துட்டு வா. நான் போய் உளுந்தாங்களி வாங்கிட்டு வரேன். பிள்ளைங்க எந்திரிச்ச உடனே கேட்குங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன் தே. என்னத்துக்கு முருங்கைக்காய் வாங்கிட்டு வரேன்ட்டு போய் 3/4 மணி நேரம் கழிச்சு வரேன். இதில் உளுந்தாங்களி வாங்க போறேன்னா உலகத்தையே மறந்துடுவேன். போய் எடுத்துட்டு வா, நான் போய் வாங்கிட்டு வரேன். பொம்பளை பிள்ளை என்ன லட்சணமா மருமகன்னு வந்து வாச்சிருக்கா. சே, இந்த வீட்டில் நான் ஒருத்தி தான் இருக்கேன் நான் வேலை பார்க்குறதுக்குன்னு கோவமாக வருது. நானும் எவ்வளவோ பொறுமையாக 3 நேரமும் சமைச்சு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறமும் இது நொல்ல அது நொட்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? நம்மளுக்குன்னு இந்த வீட்டில் ஒரு மரியாதையே கிடையாது. கோயில் வாசலில் வச்சு பேசுனது சரிதான் போல. பேசுனதை வெறும் பேச்சோடே நிறுத்திடக்கூடாது. கண்டிப்பாக நம்மளும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். நமக்குன்னு ஒரு கௌரவமும் மரியாதையும் இந்த வீட்டில் கிடைக்கணும்னா நம்மளும் 4 காசு சம்பாதிச்சு கொண்டு வந்து நீட்னாத்தான் சரிப்படும் போல. கும்பிட்டு வேலை பார்க்குறமே, ஏதாவது ஒரு மரியாதை இருக்கு அந்த வீட்டில் நமக்கு. ஒரு கிண்ணம் எடுத்துட்டு வரதுக்கு இவளுக்கு மும்பிட்டு நேரம். ஏன் இவளே, கிண்ணத்தை எடுத்தியா என்ன? இந்த வந்துட்டேன் தே. வா படக்குன்னு. போன இடம் இருந்த இடம் தேடி எடுத்துட்டு வரணும்ல தே. ஏன் நைட்டு விளக்கு வச்ச பாத்திரம் அம்புட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிடுச்சா என்ன? இல்ல தே, உளுந்தாங்களி வாங்குறதுக்கு அளவா பார்த்து எடுத்துட்டு வரணும்ல. அழகா பார்த்து எடுத்துட்டு வரதுக்கு என்ன அழகி போட்டிக்கா போகுது கிண்ணம்? கொண்டா வளவளான்னு பேசிக்கிட்டு போய் சாம்பாரை வை. ஏத்தே இட்லி சாம்பாரை வச்சு சட்னி அரைச்சு வை. ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி வரவும் தோசையை சுட்டு சுட்டு கொடு. ஒவ்வொரு வேலையையும் 100 தடவை சொல்லணும். வளரு. மாமா, உனக்கு எனக்கு உன் புருஷனுக்கு 3 பேருக்கும் இட்லியை வச்சு வச்சிரு. மீதி யார் தோசை வேணும்னு கேட்கறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தோசையை சுட்டு கொடு. அப்ப வேலை கொஞ்சம் பாதியா குறையும்ல. அத்தை ஏதாவது சொல்லுவாங்க மாமா? அவ சொல்லுவா, என்னைக்கு சொல்லாம இருந்தா? நான் எனக்கு இட்லி தான் வேணும்னு கேட்டேன்னு சொல்லிடுறேன்.
அப்படின்னா உனக்கு ஒரு 10 தோசை சுடுறது குறையுமா? ஆமாம் மாமா, கொஞ்சம் வேலை குறையும். அப்படின்னா சரி போ, அது மாதிரியே செய்யுன்னு. சரிங்க மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. போடா போடா போ, போய் வேலையை பாரு போ. மாமா காப்பி கப்பு. நான் குடிச்சிட்டு அடுப்படியில் கொண்டாந்து வச்சிடுறேன், நீ போ. சரிங்க மாமா. இந்த வீட்டில் நமக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட்டு நம்ம மாமா தான். அது வரைக்கும் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல. சரசு, மணியக்கா வாங்க. வேலையா இருக்கியா சரசு? தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க, இருங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்கக்கா, ஏதோ விஷயமா? இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க? இல்ல, நம்ம காலனிக்கு யாரோ புதுசா குடி வந்திருக்காங்க போல, பாத்தியா? எது, பத்மா வீட்டுக்கு 2 வீடு தள்ளி தானே? ஆமா, உனக்கு தெரியுமாப்ப? காலையில பால் வாங்க போகும்போது பார்த்தேங்க்கா, வாசல் தெளிச்சு கோலமெல்லாம் போட்டிருந்தது. இத்தனை நாளா பூட்டி கிடந்த வீடு இன்னைக்கு வாசல் தெளிச்சு கோலமெல்லாம் போட்டிருக்கிறவும் சரி யாரோ குடி வந்துட்டாங்க போலன்னு நினைச்சேன். ஆள் யாரு என்ன ஏதுனால ஒன்றும் பார்க்கலக்கா. அப்படியா? அப்போ உனக்கும் தகவல் தெரியலையா? இது என்ன முன்ன பின்ன தகவல் சொல்லாம வந்திருக்காங்க? அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வெளிநாட்டில் இருக்கார்லக்கா, அங்கிட்ட இருந்து பேசி வச்சு வந்திருப்பாங்களா இருக்கும். அவங்களுக்கும் வீட்டு ஓனருக்கும் தெரிஞ்சவங்களா இருந்திருக்கும்க்கா. அதான் அப்படியே நேரடியாக பேசி பழங்கி வந்திருப்பாங்க. இங்கே வீடு தேடி பார்த்து வந்தாங்கன்னா நம்மக்கிட்ட அக்கம் பக்கத்தில் விசாரிச்சிருந்துருப்பாங்க, நமக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும். அதான் அதான் அதை சொல்லு அப்படித்தான் இருக்கும்ண்ணே. ஆமாக்கா, இன்னைக்கு என்ன நேரத்துலேயே குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க போல. ஆமாம், இப்போ பிள்ளை 12th போகிறாள்ல, காலையிலேயே ஸ்டடி வச்சிடுறாங்களா, நேரத்தில் எந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதான் சரி எந்திரிச்சிட்டோமே, அப்படியே குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வேலையெல்லாம் பார்ப்போன்னு நினச்சேன். சரிங்கக்கா சரி. அப்புறம் அடுப்படியிலலாம் நின்னா கசகசன்னு ஆயிரும், அப்புறம் ஒரு கையில் குளிக்கிறாப்புல இருக்கும். சமையல் வேலை ஒன்றும் பெருசாக இல்லை பார்த்துக்க சரசு. நேற்று ஆக்கின சோறு மிஞ்சி போச்சுன்னு சொல்லி நேற்றே தண்ணி ஊற்றி போட்டு வச்சுருக்கேன். காலையில் நானும் அவரும் அதை கஞ்சியாக குடிச்சுக்கிடுவோம். பாப்பாவுக்கு இப்போ காலையிலைக்கும் மத்தியானத்துக்கும் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி வச்சு கொடுத்துடலான்னு இருக்கேன். ஆமாக்கா, அப்படின்னு ஒருத்த குக்கரை வச்சு இறக்குனா முடிஞ்சது. தொட்டுக்கிறதுக்கு என்னதுக்கா, தயிர் பச்சடியா? ஆமாம், அதான் எந்திரிச்சோடனே அதை முதல்ல அறுத்து தயிரில் ஊற போட்டுட்டு தான் மற்ற வேலையை பார்த்தேன். அப்படின்னா காலையில் சாப்பிட்றதுக்குள்ளே ஊறிடும். ஆமாம், இந்த போய் வெஜிடபிள் பிரியாணியை வச்சு கொடுத்தா முடிஞ்சது. 8 மணிக்கெல்லாம் கிளம்பணும். சரிங்கக்கா. அப்போ எதுவும் காய்கறி எதுவும் வேணுமாக்கா? காய்கறி மத்தியானத்துக்கு தேவைப்படத்தான் செய்யுது. என்னென்ன இருக்குது இப்போ ஃப்ரெஷ்ஷாக? கத்தரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய் இருக்குக்கா. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சுருக்கேன். மற்றதுன்னு நாட்டு காய்கறி கொஞ்சம் இருக்குது. அப்படியா? சரி, சாம்பார் வச்சு ஒரு அவியல் பண்ணலான்னு நினச்சேன். வாழைக்காய் எதுவும் இருக்கா? வேணும்னு பறித்து தாரேங்க்கா. சரி, அப்போ பறித்து வைக்கிறியா? நான் போயிட்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் அனுப்பிட்டு அப்புறமா வரேன். சரிங்கக்கா. தக்காளி கிலோ 15 ரூபா தான்க்கா என்கிட்ட. கடையில் 20 ரூபா சொன்னான்னு நேற்று வளர் வாங்கிட்டு வந்தா. அவங்க கொஞ்சம் எச்சா லாபம் வச்சு தானக்கா விற்பாங்க. ஆமாம். சரி, அப்போ என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வை. நான் விலை ஏறதுக்குள்ளே நான் வாங்கிட்டேன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டா ஒரு 2 நாளைக்கு ஆகும். சரிங்கக்கா. அப்புறம் இப்போ நான் கோயிலுக்கு போகிற வழியில் பத்மாவையும் வளரையும் பார்த்தேன். ஆமாம், இப்போ தான் என்கிட்ட முருங்கைக்காய் வாங்கிட்டு போனான். உங்களை பார்த்ததும் கதை பேச நின்றுட்டாளா? இல்லை, நான் கோயிலுக்கு போகிற இடத்துல அவள் பத்மாவை பார்த்தேன். அங்கேயே தான் வளரையும் பார்த்தேன். அவள் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தவளை தான் பிடிச்சி பேசிகிட்டு இருந்தா. என்னவா காலையிலேயே? இல்லை, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுவோமான்னு கேட்குறா. தொழிலா? ஆமாம், நம்மளுக்கு கையில் 4 காசு புழங்குனா நல்லது தானேன்னு நினைக்கிறாளுங்க 2 பேரும். சரி, நல்ல விஷயந்தான். அதான் என்னையை கேட்டா, அப்புறம் உன்னையும் கேட்க சொன்னான். அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஏக்கா, அப்படின்னா நான் தான் ஏற்கனவே தோட்டம் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கேனே. எனக்கு இதில் வர்ற காய்கறி எல்லாம் விலைக்கு கொடுத்தாலே காசு கையில் தங்குமே. அது சரிதான் சரசு. இப்போ இதுக்கு நீ காலையிலையும் சாயங்காலமும் தான் தண்ணி ஊற்றுவ. மற்றபடி அந்த களைகளை எடுக்கிறது, அப்புறம் காய்கறி பறிக்கிறது, மற்ற எதை க்ளீன் பண்ணுறது எல்லாம் காலையிலையும் சாயங்காலமும் தானே பார்க்குறேன். வெயில் நேரத்துல எல்லாம் உன்னால் பார்க்க முடியாதுல்ல? ஆமாக்கா, அந்த நேரம் நமக்கு மிச்சமாக தானே இருக்குது. அந்த நேரத்தில் ஏதாவது செஞ்சுக்கிட்டா நமக்கு 4 காசு தானே. அப்படி சொல்கிறீங்களா? யோசிச்சு பாரு. எனக்கும் அவளுக்கு 2 பேரும் சொன்னது சரியாக தான் படுது. நானும் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு மொட்டுன்னு மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். ஏதாவது பண்ணுவோமே. என்னக்கா பண்ணுறது? அது என்ன ஏதுன்னு பேசுவோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா. சரிங்கக்கா. எங்கள் வேப்ப மரத்து அடியிலையா? ஆமாம், அங்கே தான். வா, வேப்ப மரத்து நிலையில் நல்லா குழுக்குழுன்னு உட்காந்துக்கிட்டு பேசுவோம். சரிக்கா. அப்போ நானும் என் வீட்டுக்காரரை மில்லு வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அப்புறமா வாரேன். சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு பதறாம வா. நானும் பிள்ளைய அனுப்பிட்டு துணியெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், துவைச்சி போட்டு வாரேன். சரிங்கக்கா. சரி, வரட்டா? காய்கறியெல்லாம் எடுத்து வை, அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். ஆட்டும்க்கா. சரி, வாரேன், வேலையை பாரு. சரிங்கக்கா. இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. நமக்கும் தோட்டத்தில் காலையிலையும் சாயங்காலமும் தான் வேலை. மற்ற நேரமெல்லாம் சும்மா தானே வெட்டிக்கதை பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தை ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் 4 காசு கையில் புழங்கும்ல. அப்போ என்ன ஏதுன்னு பேசணும். சட்டுப்பட்டுன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகணும். அதுக்குள்ளே நமக்கும் ஏதாவது யோசனை தோணுதுன்னா மீட்டிங்கில் சொல்லணும். காலங்காத்தால நல்ல விஷயமாவில் இருக்குது. காலங்காத்தால வீட்டில் ஒரு வேலையும் பார்க்கல. எங்கே போய் ஊர் சுத்த போனான்னு தெரியல.
10வது படிக்கிற புள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு அந்த புள்ளைக்கு 8 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. ஒரு சாப்பாடு செய்யணும்னு நினைப்பு இருக்கா, இல்ல புள்ளைய ரெடி பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு நினைப்பு இருக்கா? பண்ற வேலை ஒன்னத்தையும் உருப்படியா பண்றது கிடையாது. ஏதாவது ஒண்ணு சொன்ன கோவம் மட்டும் மூக்குக்கு மேல வந்து என்ன எப்படி இப்படி எல்லாம் சொல்ல போச்சுன்னு மூக்க சிந்திக்கிட்டு வாருது. குட்டிமா, அப்பா ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சீவி சடைய பண்ணி போட்டுட்டேன்டா, போதுமா? இல்லைன்னா ட்ரில் டீச்சர் எதுவும் பார்த்தா திட்டுவாங்களா? போதும்பா, நல்லா தான் இருக்கு. சரிடா தங்கம், ஒரு தடவை கண்ணாடியில போய் பாத்துக்கிறியா கோணல் மானலாம் இல்லாம இருக்கான்னு? சரிப்பா. பாக்கல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டியாடா? நான் அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சு எழுதிக்கிட்டு இருந்தேன். அதான்ப்பா சரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, அப்ப நீ சரி பார்த்துக்கிட்டு இருக்கியா? அப்பா செட்டியார் இடையில போய் 2 இட்லி வாங்கிட்டு வரட்டா? உங்க அம்மா காலையிலேயே எங்க உல்லாச பயணம் போனாலோ தெரியல. இனிமேல் அவ வந்து அடுப்பு பத்த வச்சு என்னத்தை சமைச்சு கொதிக்க கொதிக்க உனக்கு கொடுக்க போறாளோ தெரியல. சாப்பிட்டா வாயும் அவரு வெந்து போகும். அப்பா இட்லி வாங்கிட்டு வரட்டாடா? சரிப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு 10 என் ஒரு சொட்டு வியர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கிடைக்க போகுதல்லவா. எங்க போய் தொலைஞ்ச காலங்காத்தால? ஒரு சோறாக்கல ஒன்னும் செய்யல, புள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு ரெடி பண்ணல. காலையில எங்க போன? ஏங்க இப்ப நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? ஒண்ணுக்கும் உதவாம 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத என் பொண்டாட்டி கிட்ட. அதான் இல்ல, இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு பிசினஸ் உமன் கிட்ட. பிசினஸ் உமனா? இப்ப என்னத்துக்கு வானத்துக்கும் பூமிக்கும் தையத்தாக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்க? அந்த கதையை கேளுங்க. இந்தா உன் கதையை கேட்கறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. பிள்ளைக்கு சாப்பிடறதுக்கு என்னமா செஞ்சு வச்சிருக்கே இல்லையா? மாவு இருக்குங்க, சட்டுன்னு 2 தோசை சுட்டு கொடுத்தா வேலை முடிஞ்சது. அப்படின்னா முதல்ல போய் அதை சூடு போ. மணி இப்பவுமே 7:30 ஆயிடுச்சு. சட்னி கிட்னி அரைச்சு வச்சிருக்கே என்ன? நேத்து வச்ச சாம்பார் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குங்க, சூடு பண்ணி வச்சா வேலை முடிஞ்சது. போய் அதை செய்ய போ. ஒரு 4 பொழுதுல பிள்ளைக்கு ஒழுங்கா ஒரு சோறாக்கி கொடுக்கறது இல்ல. காலங்காத்தால குளிச்சு மூழ்கி எங்கதான் கிளம்புனாலோ எங்கதான் போயிட்டு வராளோ தெரியல. கோயிலுக்கு போயிட்டு வரேங்க. நீ எல்லாம் எதுக்குமா அங்க போற? என் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி அழுகிறதுக்கு போனேங்க. போனதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் லேசா இருக்கு. அப்படின்னா நான் என் கஷ்டத்துல எங்க உன்ட்ட சொல்லி அழுகிறது? உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? என்னைய மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கெல்லாம் ஜென்ம ஜென்மமா புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஆமா பண்ணிருக்காங்க புண்ணியம் ஜென்ம ஜென்மமா. போய் முதல்ல சாம்பாரை சூட வச்சு தோசையை சூடு. பிள்ளைக்கு நேரம் ஆகுது பள்ளிக்கூடத்துக்கு, எனக்கும் வேலைக்கு நேரம் ஆகுது. பிள்ளைய அனுப்பி விட்டுட்டு நானும் கிளம்பணும். போ. ஏங்க அது என்ன கதைன்னு கேளுங்க. நீ முதல்ல போய் வேலையை பாரு, அப்புறமா கதையை சொல்லு. ஏங்க நான் சொல்லிட்டு தான் போய் தோசையை சுடுவேன். பிள்ளைக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துல என்ன ஆயிர போகுது? எம்மா நீ சொல்லுமா, என்ன கதைமா? என் பிள்ளைக்கு தான் என் மேல எம்பிட்டு அக்கறை. இந்த அக்கறையில ஒரு 10% என் புருஷனுக்கு இருந்தா போதும். நான் தான் இந்த உலகத்திலேயே மகாராணி. அது இருக்கா உங்களுக்கு? இப்ப சப்புன்னு செகுல கட்டி இருக்க போறேன் பாரு. எம்மா நீ சொல்லுமா, அப்பா கேப்பாரு. ஏங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் பண்ண போறோங்க. உருப்பிட்ட மாதிரி தான். ஏங்க ஆரம்பத்துல இப்படி சொல்றீங்க? ஆமா, வீட்டுல இருக்கிற 1-2 வேலையை ஒழுங்கா பாக்குறதுக்கே உனக்கு துப்பு கிடையாது. இதுல நீ பிசினஸ் வேற பண்ண போறியாக்கும்? நீங்க எப்பவுமே இப்படித்தாங்க என் முன்னேற்றத்துக்கு ஒரு தடைக்கல்லாவே இருப்பீங்க. ஆமா, தடக்கல்லு படிக்கல்லுன்ட்டு போவியா? போய் போ, தோசையை சூடு. இந்தா அதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு தலை சீவி சடைய பண்ணி விட்டுருக்கேன். நல்லா இருக்கான்னு பாரு, இல்லைன்னா அவுத்து மறுபடியும் பண்ணு. எப்ப நல்லா தான்ப்பா இருக்கு, இதுவே இருக்கட்டும் போதும். சே, காலங்காத்தால என் மனசே உடைஞ்சு போச்சு. ஒரு பொண்ணு முன்னேறதுக்கு அவ புருஷன் தான் உறுதுணையா இருக்கணும். இப்படி இருந்தா சமூகம் எப்படி முன்னேறும், நாடு எப்படி நல்ல நிலைமைக்கு வரும்? இவன் 10 நாளைக்கு இப்படியே தான் புலம்பிக்கிட்டு கிடப்பான். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் பிசினஸ் பண்ணி சாதிச்சே தீருவேன். முதல்ல இந்த சாம்பாரை சுட வை, அப்புறம் ஜாதிக்கலாம். நீ போடா, எல்லாத்தையும் போய் எடுத்து வை. ஐடி கார்டு எல்லாம் எடுத்து மாட்டு போ. சரிப்பா. ஏப்பா அம்மா பிசினஸ் பண்றதுக்கு ஏன்பா வேண்டாங்கிறீங்க? ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கல்லப்பா, அது என்ன ஏதுன்னு கேட்டு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. யாரு இவளா? ஏதாவது உருப்படியா பண்ணுவான்னு பாக்குற? இவ இருக்கிற 4 பேரையும் சேர்ந்து கெடுக்காம இருந்தா சரிதான். என்னப்பா? உனக்கு உங்க அம்மாளை பத்தி அவ்வளவா தெரியாது குட்டிமா. ஏங்க என்ன இப்பதான் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு போனேன், அதுக்குள்ள பல்ல காட்டிக்கிட்டு வர? அடுப்படியில அங்க அடுப்புக்கு பக்கத்துல ஒரு டம்ளர்ல பாலும் ஒரு கிண்ணத்துல ஸ்வீட்டும் இருக்கு. ஏது? அதா நீ இங்கிட்டு கோயிலுக்கு போன நேரத்துக்கு அந்த 2 வீடு தள்ளி ஒருத்தவங்க புதுசா குடி வந்திருக்காங்கல்ல, நேற்று நைட் எல்லாம் ஜாமான உருட்டிக்கிட்டு இருந்தாங்களே, ஆமா அவங்க தான் கொண்டு வந்தாங்க. உன்னை பார்க்கணும்னு தான் வந்தாங்க, நீ இல்ல. அடே அப்படியா? ஆமா, அந்த பாலை பிள்ளைக்கு குடிக்க கொடுத்துரு. அப்புறமாட்டி நீ மெதுவா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கொண்டு வந்த கிண்ணத்துலயும் டம்ளர்லயும் மறுக்க ஏதாவது பலகாரம் வச்சு கொண்டு போய் கொடுத்து பார்த்து பேசிட்டு வாயின. சரி, யார் வந்தாங்க? ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் வந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? ஏன்டா இப்ப பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற வேலையை பார்க்க போறியா இல்ல எப்படி? சரி அப்படின்னு இருங்க, நான் போய் அவங்கள யாரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். ஏன்டா நில்லு. ஏங்க போகும்போதே தடை போடுறீங்க? எந்த காரியம் செஞ்சாலும் இப்படிதாங்க தடை போடுறீங்க. ஒழுங்கா பிள்ளைய ரெடி பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற வழியை பாரு. அப்புறமாட்டி சாவகாசமா போய் உன் கதையை வளர்க்குற வேலையெல்லாம் வச்சுக்கோ. போ, உள்ள போய் வேலையை பாரு.
இருக்கிற வேலையை ஒழுங்கா பாக்குறதுக்கு துப்புள்ள இதுல பிசினஸ் வேற பண்ணி சாதிக்க போறாளாம். போ. நான் 4 மக்கா மனுஷருங்க கூட பேசி பழங்கினாலே இந்த மனுஷனுக்கு பிடிக்காது. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும்னு நினைப்பாரு இவர கணக்காவே. வேலையை விட்டா வீடு, இப்படியே இருந்தேன்னா உருப்பிடுமா மனச குளம். டாடி எந்திரிச்சு வா, தோசை சுட்டு தாரே. குட்டிமா போடா, போய் சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புற வழியை பாரு. அப்பா கொண்டு போய் விட்டுட்டு வேலைக்கு போறேன். சரிப்பா. ஊர் உலகத்துல பொம்பளை எல்லாம் எப்படி இருக்காங்க ஒவ்வொருத்தரும். கட்டு செட்டா குடும்பத்தை நடத்திக்கிட்டு பிள்ளைகளையும் அழகா வளர்த்து எடுத்துக்கிட்டு தான் வேலையையும் பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் ஒத்தாசையா இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் பொம்பளை ஆளுகளை நம்ம கண்ணில் காட்டல கல்யாணத்தப்ப. அது சரி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சும்மாவா சொன்னாங்க? நமக்கு வாச்சது இதுதான்னு விதியேன்னு போக வேண்டியதுதான். சுந்தரு, என்னம்மா? படிக்கிறியோப்பா? ஆமாம்மா, நாளைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல. சரியா, படி. அம்மாவும் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அம்மா போய் சேர்த்து அந்த மரத்தடியில் உட்காந்து பேசிட்டு வரட்டா? எதுவும் கூப்பிடுறியா? சரிம்மா. சோறெல்லாம் அம்மா ஆக்கி வச்சுட்டேன், வேணும்னா போட்டு எடுத்து சாப்பிடு. என்னையா அப்படியே எதுன்னு ஏதாவது சத்தம் கூட அம்மா ஓடியாந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வா. பிள்ளை நல்லா படிக்கிறான், எப்படி இந்த இன்டர்வியூவில் அவனுக்கு வேலை கிடைச்சிரும். அடிக்கிற வெயிலுக்கு நேற்று பிதுக்கின முத்து எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. என்னங்க? ஆமா ராசி. எப்படியும் 2 கிலோ தேரும்லங்க, கொண்டு போய் கடையில் கொடுத்துடலாமா? இல்லைன்னா அந்த தம்பி எடுத்துக்கிறதுக்கு வாரேன்னு சொல்லிச்சா? வெயில அலைய முடியலன்னு சொன்னேன், தம்பியே வாரேன்னு சொல்லிச்சு. அடே நீங்களும் வந்துட்டீங்களா? 10 மணினா தாண்டி 10 மணிக்கு வந்துருவா இந்த பத்துமா. பஞ்சு டைலாக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை உனக்கு. பாட்டியம்மா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க என்னத்தே நேரத்துக்கு இங்கே வந்து உட்காந்துட்டீங்க? எப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே வருவீங்க மத்தியானத்துக்கு மேல? இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு பாட்டி. மீட்டிங்கா? யாருக்கு? எங்களுக்கு தான் பாட்டி. உங்களுக்கு தானா? பாட்டியம்மா, நீங்க இந்த வேப்பம்பழத்தை எல்லாம் பறக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இந்த வேப்பம்பழத்துக்குள்ள இருக்கிற வேப்ப முத்தை எல்லாம் பிதுக்கி நல்ல தண்ணியில அலசி வெயில காய வச்சு கடையில கொடுத்துருவோம், நானும் தாத்தாவும். இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? பத்மாலு, என்ன இப்படி கேட்டுட்டேன்? இதை வச்சு தானே வேப்பம் புண்ணாக்கு வேப்பண்ணா எல்லாம் ரெடி பண்றாங்க. அப்படியா? அதுக்கு நீங்க எதுக்கு பாவம் உட்காந்து பறக்கிக்கிட்டு இருக்கணும்? 10 பைசா பராத வேலை. வயசான காலத்துல வீட்டுல உட்காந்துருந்தம்மா கடான்னு ஒரு 4 சீரியலை பார்த்தம்மா தூங்கி எந்திரிச்சமான்னு இல்லாம எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை? தேவையில்லாத வேலையா? இந்த வேப்பமுத்து 1 கிலோ என்ன விலைக்கு போகுதுன்னு தெரியுமா? என்ன விலைக்கு போகுது ராசிம்மா? 1 கிலோ 120 ரூபா. என்னது 120 ரூபாயா? பாட்டி நீங்க நெசமாத்தான் சொல்றீங்களா? பிறகு என்ன சும்மா வேடா சொல்றேன்? வேலை மெனக்கட்டு எனக்கும் தாத்தாக்கும் இதை உட்காந்து பறக்கிக்கிட்டு இருக்கணும்னு என்ன இருக்கு? பாட்டி, ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பறக்குவீங்க? முந்தா நாளுக்கும் நேற்றுக்கும் சேர்ந்து இந்த 2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். 250 ரூபா பக்கம்ல வருது. அந்த 250 ரூபா இருந்தா ஒரு வாரத்துக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் நம்ம ஊர் சந்தையில வாங்கிடுவானே நானு. 250 ரூபா இப்படி அனாமத்தா ரோட்லயே கொட்டி கிடக்கு. பரகண்ணா, எக்கா கேட்டீங்களா? அதான பத்மா. சரசக்கா, என்ன பத்மா? நாங்கெல்லாம் இப்படி அதிர்ச்சியில வாயை பிளந்துக்கிட்டு உட்காந்துருக்கோம், நீங்க மட்டும் புன்னகை அரசியாவே இருக்கீங்களே, ஏன்? எனக்கு இந்த விஷயம் தெரியும்ல. அதானே, தோட்டம் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது தெரியாம இருக்குமா என்ன? ஏன் சரசு, உனக்கு இது முன்னாடியே தெரியும்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஏக்கா, நானே தெருவா போய் பறக்க மாட்டேன், இதுல உங்ககிட்ட எப்படிக்கா சொல்லுவேன்? நீங்க தான் போவீங்களா இல்ல அண்ணன் தான் விடுவாரா? இல்ல விட மாட்டாரு. ஆனா இங்க நம்ம மரத்தடியில தானே தினமும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சும்மா உட்காந்துதான் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். தினமும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே எனக்குள்ள கிடக்கிற முத்தையெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சோம்னா நல்ல பொழுதுபோக்காவும் ஆச்சு, சம்பாத்தியத்துக்கு சம்பாத்தியமா ஆச்சுல்ல சரசு. அக்கா, இங்கனக்குள்ளதான் ராசியம்மா தினமும் வேப்ப முத்து பறக்குவாங்க. அவங்க பறக்கிற இடத்துல நான் எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு நாளும் பார்த்தது இல்லையே சரசு. ஏக்கா, நம்ம மத்தியானம் சோறெல்லாம் ஆக்கி பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பதறாம வருவோம். இன்னைக்கு தினக்க காலையில 10 மணிக்கே வந்திருக்கோம். ராசியம்மா 11 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம வரும்போது இந்த இடமே சுத்தமா இருக்கும் பார்த்தீங்களா? அதுவும் இல்லாம இந்த சீசன்ல தான்க்கா வேப்பம்பழம் அதிகமா கீழே விழும். எப்பவுமேவா விழுந்துகிட்டு இருக்கும். ஏக்கா, சின்ன பிள்ளையில நாங்க கூட எங்க ஊர்ல விளையாட்டா இதெல்லாம் பொறுக்கி கடையில கொண்டு போய் கொடுப்போம். கடைக்காரனும் அந்த முத்தை வாங்கிக்கிட்டு 50 பைசா 1 ரூபான்னு கொடுப்பாருக்கா. ஆனா அப்படி அன்னைக்கு விளையாட்டை செஞ்சது இப்ப இவ்வளவு விலை போகும்னு நினைச்சு கூட பார்க்கலையே. அதான வளரு, நம்ம ஊர்ல சுத்தி சுத்தி வேப்ப மரமா தான் கிடக்கு. எம்புட்டு வேப்பமுத்து வேப்பம்பழம் கீழே கிடக்கு. காரக்காரன் வண்டிக்காரன் பூராத்தையும் ஏத்தி நசுக்கிட்டு தான் போறான். அதையெல்லாம் நம்ம பிறக்கி வித்தா கூட எம்புட்டு காசு பார்க்கலாம். ஆமாக்கா, நானெல்லாம் ஒரு நாளைக்கு 10 கிலோ பிறக்கிடுவேன்க்கா. ஒரு நாளைக்கு அப்ப 1000 ரூபானா வருஷத்துல 365 நாள் கணக்கு போட்டு பார்த்தா ஆத்தாடி ஆத்தா. 10 ஆசைப்பட்டாலும் அளவா ஆசைப்படுங்க என்ன? ஏன் பிறகண்ண ஒரு நாளைக்கு 10 கிலோ பறக்கிடுவீங்களாக்கும்? ஏன் நம்ம ஊருக்குள்ள இந்த ஒரு மரமா இருக்கு, சுத்தி சுத்தி எம்பட்டு மரம் இருக்கு. ஒரு மரத்துல 1 கிலோனாலும் ஒரு 10 மரத்துக்கு பறக்க மாட்டோமா? நம்ம தெருவுலயே 10-15 மரம் இருக்கு. ஆக மொத்தத்துல நம்ம காலனிக்குள்ள எத்தனை மரம் இருக்கு யோசிச்சு பாரு, கணக்கு போட்டு பாரு வளரு.
இப்போ தாத்தா பாட்டி 2 பேரும் சேர்ந்து பிறக்கியே 2 நாளைக்கு 2 கிலோ தான் பிறக்கியிருக்காங்க. அவங்க வயசுக்கு 2 கிலோன்னா என் வயசுக்கு நல்லா பறந்து பறந்து பறக்கவே வளரு 10 கிலோ பறக்கிடுவேன். கணக்கு போட்டு பாரு, ஒரு நாளைக்கு 10 கிலோ, நான் 365 நாளைக்கு 365 × 10 எத்தனை கிலோ, எம்புட்டு காசு. பத்மாலு, வருஷத்துல 365 நாள் இப்படியெல்லாம் வேப்பமுத்து கீழே கிடக்காது. அப்படி சொல்லுங்க பாட்டி. இந்த 10க்கு எப்போ பார்த்தாலும் பறக்கிற ஆசை தான். இருக்கிறப்ப கீழே விழுகிறப்ப பிறக்கிக்கிட வேண்டியதான். இந்த இப்படி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் குனிஞ்சு நிமிந்து பறக்கி எடுத்து இந்த இப்படி ஓரமாக உட்காந்துக்கிட்டு பழத்தில் இருக்கிற முட்டையெல்லாம் பிதுக்கி எடுத்துட வேண்டியதான். என்ன இடுப்பு விட்டு போகும் பார்த்துக்கோங்க. அது ஒன்று இருக்கு பத்து, உங்களுக்கு சரியா வருமா? அதெல்லாம் பாஞ்சு பாஞ்சு பறக்கிறேன். ஏன்க்கா பேசாம இதே நம்ம பிஸ்னஸாக பண்ண என்ன? பத்மா, இந்த சீசனுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? அதுக்கப்புறம் யோசிப்போம். அப்படியே பார்த்தாலும் ஒரு மரத்துல எத்தனை பழம் இருக்கும், அது என்ன தினமுமா இப்படி கொட்டிக்கிட்டே இருக்கும்? அப்படி சொல்லு வளரு. இப்போ நம்ம சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அது காலத்துக்கும் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் பத்மா. அப்போ இது வேண்டாங்கிறீங்களா? ஏன் உனக்கு தெருவா போய் பிறக்கணும்னு பிறக்குமா, நான் வேண்டான்னு சொல்லலை. இதை ஒரு பார்ட் டைமாக வச்சுக்கோ. இந்த ராசியம்மா சொன்ன மாதிரி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த வேலையை பாரு, கை செலவுக்கு ஆகிக்கிடும்ல. ஆமாம், அப்படியே தெருவா போய் எல்லார் வீட்டு கதையும் கேட்டு வந்த மாதிரியும் ஆச்சு. எனக்கு இதான்ப்பா சூப்பர் பிஸ்னஸாக தெரியுது. பார்ட் டைம் பிஸ்னஸ், அதுவும் 3 மாசத்துக்கு தான். ஆமாம், வேற ஏதாவது யோசிப்போம் பத்மா. அப்படிங்கிறீங்களாக்கா? பேசாம ராஜேஸ்வரி பாட்டி மாதிரி காலையில் நம்மளும் உளுந்தாங்களி கிண்டி வித்தா என்ன? அங்கிட்டு சுற்றி இங்கிட்டு சுற்றி என் மடியிலேயே தான் கையை வைக்க பார்க்குறா. பெரியவங்க போகிற வழியில தானே பாட்டி நாங்கள் சின்னவங்களும் போகணும். அதுக்கு ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டு வேற ஏதாவது பார்க்கணும். நான் உளுந்தாங்களி கிண்டி விற்கிற அதே காலனியில் நீயும் வித்தா யாருமா வாங்குவா? பாட்டி பாயிண்டாக தான் பேசுகிறாங்க பத்து, கொஞ்சமாவது யோசிங்களேன். எனக்கு சட்டுன்னு ஐடியாவாக வருது, நானும் எடுத்து விடுறேன். ஆனால் எல்லாத்துக்கும் தடை போடுறீங்க. நாளையும் யோசிச்சு தானே பண்ணணும் பத்மா. சரி, அப்போ நீங்களே யோசிங்க. அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். தொழில்னா கொஞ்சமாவது முதல் போடணும். போடுற முதல்ல கரெக்டாக எடுக்கிற அளவுக்கு நம்ம தொழிலை செலக்ட் பண்ணணும். ஏக்கா இப்படி செஞ்சா என்ன? எப்படி? இப்போ ராஜி பாட்டி வேப்பமுத்து பறக்குறாங்க, சரி அவங்க தொழிலில் நம்ம தலையிட வேண்டாம், பாவம் அவங்க பழச்சு போகட்டும். அதே மாதிரி நம்ம ஊருக்குள்ள நிறைய புளிய மரம் இருக்கு. புளிய முத்தெல்லாம் பறக்கி வித்தா என்ன? புளிய முத்து எப்படி எடுப்பீங்க? நம்ம 4 பேரும் தெருவா போக வேண்டியது. எங்கெல்லாம் புளிய மரம் இருக்கோ அங்க போய் நின்றுக்கிட வேண்டியது. அதுல ஒரு ஆளு மரத்து மேல ஏறிக்கிட்டு நல்லா மரத்தை பிடிச்சு உழுப்புன்னு உழுப்ப வேண்டியது. அப்ப பழமெல்லாம் கீழே உதிருமா? அப்ப மிச்சம் இருக்கிற 3 பேர் அதெல்லாம் பறக்கிக்கிட வேண்டியது. குத்தகாரங்க எல்லாம் கெட்டி வச்சு அடிக்க போறாங்க பத்து. ஏன், யார் அடிப்பா? வேப்பம்பழம் ரோட்ல அனாமத்தா கிடக்கும், அதை எடுத்து பழத்தை பிதுக்கி முத்தை எடுக்கலாம். ஆனா புளியம்பழம் அப்படியா? மரத்தை எல்லாம் இத்தனை வருஷத்துக்குன்னு குத்தகைக்கு விட்டுருவாங்க பத்மாக்கா. அப்படியா? என்ன நொப்படியா? இது கூட தெரியாமலா இருக்கீங்க? நல்லா ரோட்டோரமா போகும்போது கல்ல விட்டு அடிச்சு சாப்பிட்டுருக்கேன் புளியம்பழம். யாரும் கண்ணுக்கு படல, பட்டா பதம் பார்த்துருப்பானுங்க உங்களை. மேலும் 1 2ன்னா பேசாம விடுவாங்க, மரத்தை பிடிச்சி உழுப்புனா சும்மாவா விடுவாங்க? மரத்திலேயே கட்டி வச்சு அடிக்க போறாங்க பாருங்க. நான் என்ன ஐடியா சொன்னாலும் இப்படியே பேசு. ஒரு ஐடியாவாவது உருப்படியா சொல்லுங்க பத்து. ஏக்கா நீங்களே ஏதாவது யோசிங்கக்கா. நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நம்ம காலனியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன தேவைன்னு யோசிக்கணும். இப்போ நம்ம தினமும் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரி மந்தமாக சோம்பலாக இருக்கும். அப்போ சுறுசுறுப்பு வர்றதுக்காக டீ போட்டு குடிக்கிறோம். ஆமாம், அதே மாதிரி நைட்டெல்லாம் தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போது லேசாக பசிக்கும், நமக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி. அதனால தான் ராஜியம்மா கிட்ட உளுந்தாங்களி வாங்கி சாப்பிட்றோம். ஆமாம், இப்போ இது அடிப்படை தேவையாக போயிடுச்சு. அதனால தான் ராஜிப்பட்டி கொண்டு வர உளுந்தாங்களி வந்த உடனே விற்று போகுது. இதே மாதிரி நம்ம காலனியில் இருக்கிறவங்களுக்கு வேற என்ன அடிப்படை தேவை இருக்குன்னு பார்க்கணும். ஏக்கா எனக்கு ஒரு ஐடியா. சொல்லு. ஏக்கா நம்ம காலனியில் பாதி பேர் வெளியே வேலைக்கு போகிறவங்க இருக்காங்கல்ல? ஆமாம், அப்படின்னா நம்ம காலையில் இட்லியை வச்சு வைப்போமாக்கா? இட்லியா? ஆமாக்கா, இப்போ காலையில் வேலைக்கு போகிறவங்க பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு ரெடி பண்ணி அவங்களும் ரெடி ஆகி வேலைக்கு கிளம்பணும். அப்போ காலையில் டிஃபனும் செஞ்சு மத்தியானத்துக்கு சாப்பாடும் செஞ்சு லஞ்ச் பேக்கில் எடுத்து கொண்டு போகிறது இதெல்லாம் ரொம்ப சிரமம் தானக்கா? அதுவும் கரெக்டு தான். ஆமாம், சரியாத்தான் இருக்குது யோசனை. செலவு ஆனால் எவ்வளோ போடுறது முதல்ல என்ன ஏதுன்னு பார்க்கணுமே. ஏக்கா இது ரொம்ப சிம்பிள். என்ன சிம்பிள்? இப்போ நம்ம 4 பேர் இருக்கோம்ல? ஆமாம், ஒரு ஆள் இட்லி ரெடி பண்ணுறது, இன்னொரு ஆள் சாம்பார் ரெடி பண்ணுறது, இன்னும் மிச்சம் இருக்கிற 2 பேரும் ஆளுக்கு ஒரு வகையான சட்னி. இதை அப்படியே நம்ம தினமும் அப்படியே மாற்றிக்கிடணும். இன்னைக்கு நீங்கள் இட்லி வைக்கிறீங்களா, நாளைக்கு நான் இட்லி, இன்னைக்கு நான் சட்னியா, நாளைக்கு சரசக்கா சட்னி, அந்த மாதிரி. அதுவும் சரியாத்தான் இருக்குது. நீ என்ன சொல்கிற வளரு? சரியாத்தான் இருக்குது. ஆனால் நமக்கு வீட்டில் ஏற்கனவே வேலை பிதுங்குது, காலையில் சமையல் வேலை. இதோட சேர்த்து இந்த வேலையும் எப்படி பார்க்கறது? அங்கே தான் நீ பத்மாவோட புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கிடணும். என்ன புத்திசாலித்தனம்? காலையில் நம்ம வீட்டில் டிஃபன் பண்ணுறோமா,
இப்போ எங்கள் வீட்டில் நான் இன்னைக்கு இட்லி வைக்க போகிறேன்னு வை. நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு 5, எனக்கு ஒரு 5, எங்கள் பாப்பாளுக்கு ஒரு 3, 4ன்னு பண்ணுவேன். ஆக மொத்தம் ஒரு 15ன்னே வையேன். கூட ஒரு 20, 30 இட்லி அவிக்க போகிறேன். சரி. அப்போ எனக்கு ஒரே வேலையை முடிஞ்சிரும்ல வளரு. சரி சரின்னு இழுத்து நீட்டிக்கிட்டு இருக்க. ஆமால்ல. ஏக்கா நீங்கள் என்னக்கா சொல்கிறீங்க? அதே மாதிரி இப்போ நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த சாம்பாரை கொஞ்சம் நீட்டாக நிறைய வச்சிட வேண்டியது. உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இங்கே வியாபாரத்துக்கு கொண்டு வந்துட வேண்டியது. இது சரியா வருமா பத்மா? ஏக்கா பேசிக்கிட்டே இருந்தால் எதுவும் சரியா வராதுக்கா. செயலில் இறங்கி பார்த்தா தானே தெரியும். சரி அப்படின்னா செய்வோங்கிறியா? ஏக்கா செஞ்சு பார்ப்போம்க்கா. இது ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுல்ல. ஆனால் கை மேலே லாபம் வந்துடும், உடனே லாபம் வந்துடும். பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி இன்னைக்கு பணத்தை போட்டுட்டு அது எப்போ கைக்கு வருமோன்னு யோசிக்க வேண்டியதில்லை. இப்போ இன்னைக்கு இட்லி வச்சோம்னா இட்லி விற்று போகும்போது கையில் காசும் இருக்கும்ல. சரி, நீ சொல்கிறது சரிதான். எனக்கு சரியாக தான் படுது. எனக்கும் ஓகே தான். சரி, அப்போ நான் இட்லியை வச்சு கொண்டு வரேன். நான் சட்னி. அதான் இருக்கிறதுலே லேசான வேலை. நீங்கள் ஒரு வேலையும் பார்க்க வேண்டியதில்லை, மிக்சியே பார்த்துக்கிடும். அப்படியா? அப்போ மிக்சி கிட்ட சொல்லி சட்னி அரைச்சு இந்த தெருவுக்கு கொண்டு வர சொல்லு பாப்போம். சரி, உடனே மிக்சி மாதிரி அலறாதீங்க. பின்ன என்ன, மிக்சியே எல்லா வேலையும் பார்த்துக்கிடுமாம்ல. சரி சரி சொல்லு, என்ன சட்னி அரைக்க? அதை நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏக்கா நான் என்னக்கா செய்ய? நான் சாம்பார் வச்சிடுறேன் வளரு, நீ சட்னி அரைச்சிரு. உனக்கு வீட்லேயும் வேலை அதிகமாக இருக்கும்ல, அதனால நீ சட்னி எல்லாத்தையும் முடிச்சிருவேன், பண்ணிடு. சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. இருக்கட்டும் பிள்ளை, இதில் என்ன இருக்கு? ஆளுக்கு ஒரு நாளைக்கு மாற்றி மாற்றி தானே செய்ய போகிறோம். அப்படின்னா நான் இட்லி, சரசு சாம்பார், பத்மா சட்னி, வளரு ஒரு சட்னி, ஆக மொத்தம் 4. சரியா போச்சா? ஆமாக்கா. சரிக்கா, இப்போ இதுக்கு உண்டான செலவை என்ன பண்ணுறது? ஏக்கா, நம்ம இப்போ என்னென்ன சமைக்கிறோமோ அதுக்கு உண்டான செலவை நம்ம தனியாக எழுதி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் விற்று முடிச்சதும் லாபம் வரும்ல, அப்போ அந்த என்ன செலவு பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வருமானத்தை பிரிச்சுக்கிடுவோம். சரி, அப்படியே செய்வோம். மணியக்கா, யாருக்கா இவங்க? நம்ம காலனிக்குள்ளே புதுசாக தெரியறாங்க. ஒருவேளை இவங்க தான் காலனிக்கு புதுசாக குடி வந்தவங்களா இருக்குமோ? ஆமாக்கா, நானும் சாமத்தில் இவங்கள தான் பார்த்தேன். அப்படியா? அப்படின்னா கூப்பிட்டு வச்சு பேசுவோம். வளரு, கூப்பிடு வளரு. ஏக்கா, காலனிக்கு புதுசாக குடி வந்திருக்கீங்களோ? வாங்கக்கா.